ஹாய், ஹலோ, வணக்கங்க. நான் உங்க ஹோமியோபதி டாக்டர் வள்ளி. உங்களுடைய ஆரோக்கியம் தாங்க எங்களுடைய முன்னுரிமையா இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு நான் கொண்டுட்டு வந்திருக்கிற மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப மரம் தாங்க என்னோட கையில இருக்கு. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்ம அன்றாடம் தினம் தினம் பார்த்துட்டு இருக்க ஒரு மரங்கள்ல முக்கியமான ஒரு மரங்க. ஹோமியோபதியில நாங்க அசாட்ராக்டா இண்டிகான்ற பேர்ல யூஸ் பண்ணிட்டு வரோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த வேப்ப மரம் மனிதர்களுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பயன்படக்கூடிய ஒன்றா இருக்குது. அந்த வகையில அந்த நம்மளுக்கு எப்படி மேல இருந்து கால் வரைக்கும் நம்மளுக்கு பயன்படுதோ அதே மாதிரி அந்த மரமும் உச்சிலிருந்து அதோட வேர் வரைக்கும் பயனுள்ள ஒரு பொருளா இருக்குங்க. அதோட இலையை யூஸ் பண்ணலாம், அதோட காய்கள், பழங்கள், பூக்கள், அதோட பட்டை, அதோட வேர் எல்லாமே 100% பயனளிக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்குதுங்க. பட்டையை நம்ம கஷாயம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், பழத்தை அப்படியே சாப்பிடலாங்க, இலைகளை அரைச்சு விழுதா யூஸ் பண்ணலாம், கஷாயம் காய்ச்சி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல வகைகளை யூஸ் பண்ணலாங்க. நம்ம பொதுவா வேப்பிலையோட நன்மைகளை பார்க்கலாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா, சரும நோய்களுக்கு நல்ல ஒரு சர்வலோக நிவாரணிங்க. அந்த சொறி, சிரங்கு, படை, அரிப்பு இருக்கிற இடத்துல வேப்பிலையோ அரைச்சி நம்ம அதை யூஸ் பண்ணலாங்க. அதோட சாறை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா, தலையில இருக்கிற பொடுகு அதுக்கும் நம்ம அதோட விழுதுகளை அரைச்சி தலையில நம்ம யூஸ் பண்ணலாங்க. நல்ல பயனளிக்கக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ரத்தத்தை சுத்திகரிக்கிறது கூட இந்த வேப்பிலை பயன்படுதுங்க. ரத்தத்துல இருக்க சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த கூட பயன்படுதுங்க. அதோட கொழுந்தை எடுத்து அரைச்சி ஒரு சின்ன உருண்டையா இது பண்ணி நம்ம காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாங்க. ரொம்ப தீவிரமான நோய் இருக்கக்கூடியவங்க நீங்க கண்டிப்பா உங்களோட மருத்துவரை அணுகுன பிறகுதான் இந்த முறைகளை எல்லாம் நீங்க பயன்படுத்துறவங்க. சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதியில முக்கிய பங்களிக்க வகையில இந்த வேப்பிலை பயன்படுதுங்க. காய்ச்சலுக்கு நல்ல ஒரு நிவாரணியா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது வேப்பிலை முதலிடம் வகிக்குதுங்க. அதே மாதிரி கிருமி நாசினியா பயன்படுதுங்க. நமக்கு தெரிஞ்சு உங்களுக்கே நல்லா தெரியும், கிராமத்துல எல்லாம் வேப்பிலை தண்ணியை வீட்டுல தொளிப்பாங்க, வேப்பிலை இலைய வாசல்ல செருகி வைப்பாங்க. ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினியா செயல்படுது, ஆன்டி பூஞ்சையா செயல்படுது, ஆன்டி ஃபங்கலா செயல்படுது. அதாவது அந்த பூஞ்சையில இருந்து வரக்கூடிய நோய்கள், ஃபங்கஸ்ல இருந்து வரக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு இந்த வேப்பிலை நிச்சயமா உதவியா இருக்குதுங்க. அதே மாதிரி இப்ப நம்ம இதை இன்னொரு வகையிலும் பயன்படுத்தலாம். எப்படின்னா, இப்ப நம்மளுக்கு ஏதாவது சொறி அந்த மாதிரி அலர்ஜிஸ் அப்படி இருக்குன்னா ஸ்கின்ல, நம்ம அதை தண்ணியில ஊற வச்சு இது கூட மஞ்சள் சேர்த்து நம்ம வெது வெதுப்பான தண்ணீர்லயும் குளிக்கலாம், குளிர்ந்த நீர்லயும் குளிக்கலாங்க. பல வகைகள்ல இந்த வேப்பிலை நம்ம பயன்படுத்தலாங்க. ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. ஹோமியோபதியில நாங்க காய்ச்சலுக்கு பயன்படுத்திட்டு வரோம், நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படுத்திட்டு வரோம், உடல்ல ரொம்ப சோர்வு இருக்கிற அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு பயன்படுத்திட்டு வரோம், கல்லீரலை சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம், சுகரை குறைக்கிறதுக்காக நாங்க பயன்படுத்தணுங்க. நீங்க பொதுவா ஏதாவது ஒரு மருந்துகளை நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா நிச்சயமா அதுக்குரிய டாக்டர் கிட்ட, அல்ல உங்களோட பர்சனல் டாக்டர் அப்படி இல்லைன்னா ஹோமியோபதி டாக்டர்கிட்ட நீங்க கன்சல்டேஷன் வாங்கி, ஓகே உங்களுக்கு எந்த அளவுக்கு மருந்து சூட் ஆகும், எந்த டோஸ்ல எடுக்கணும், எந்த நேரத்துல எடுக்கணும், எல்லாத்தையுமே நீங்க கேட்டுட்டு மருத்துவரின் ஆலோசனை படிதாங்க நீங்க அந்த மருந்துகளை எடுத்துக்கணும். செல்ஃபா நீங்க எடுத்துக்கிட கூடாது. இது போல இன்னும் அதிகமான டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வெண்பா ஹோமியோபதி நீங்க கிளினிக்கை கான்டாக்ட் பண்ணலாங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு, அவைலபிளா தான் இருக்குங்க. நீங்க எப்பனாலும் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.